இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்ற சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை. பிரதமர் திட்டவட்டம். நாட்டில் இலக்குக்கு உரிய எரிபொருள் உதவித்தொகை, வரி, நிதி மற்றும் சுகாதார அமைப்பு மேம்பாடுகள் உள்ளிட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் அரசாங்கம் இனி தாமதப்படுத்த முடியாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதாரணமாக, எரிபொருளுக்கு உதவித்தொகை வழங்குவது, குறிப்பாக பெட்ரோல் ரான் 95க்கு உதவித்தொகை வழங்கப்படுவது மூலம் அது இதுவரையில் பணக்காரர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் பயன் அளித்துள்ளது என்று பிரதமர் கூறினார். ரான் 95 பெட்ரோலுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவது பணக்காரர்களுக்கும் தொடர்ந்து நன்மை அளித்து வருகிறது. உண்மையிலேயே இலக்குக்கு உரிய மக்களுக்கு மட்டுமே உதவித்தொகை அடிப்படையிலான உதவிகள் சென்றடைந்திருக்க வேண்டும். எனவே தொடர்ந்து அந்த பழைய அணுகுமுறையை அரசாங்கம் கையாள இயலாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். உதவித்தொகைகள் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்டால் தவறல்ல. ஆனால் பணக்காரர்களும் வரி செலுத்தாத வெளிநாட்டினரும் அந்த அனுகூலத்தை அனுபவித்து வருவது எந்த வகையில் நியாயம்? இது நாட்டிற்கு சுமையை ஏற்படுத்தாதா என்று டத்துஸ்ரீ அன்வார் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் அமல்படுத்தக்கூடிய இந்த சீர்திருத்தங்கள் ஒரு ஆடம்பரம் அல்ல, ஆனால் அது ஒரு தேசிய தேவை. நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்ற அவற்றை செயல்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என்று அவர் விளக்கினார். கோலாலம்பூரில் மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியா இன்று ஏற்பாடு செய்த 2025ஆம் ஆண்டுக்கான சசானா கருத்தரங்கில் முக்கிய உரை நிகழ்த்துகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். திரைப்படங்களில் வருவதைப் போன்று கோலாலம்பூர் சிராஸ் ஜலான் லோக்யூவில் ஒரு பேரங்காடி முன்புறம் இன்று காலையில் கும்பல் ஒன்று நடத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பில் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய கும்பலை போலீசார் அடையாளம் காணும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். 2 சம்பவ இடத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பில் போலீசார் இதனை குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை நடத்தி வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் துணை ஆணையர் டாக்டர் முகமது யூசுப் ஜான் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்திற்கான பின்னணி தற்போது ஆராயப்பட்டு வரும் வேளையில் இதில் ஈடுபட்டுள்ள தனி நபர்களையும் அடையாளம் கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வேளையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு டாக்டர் முகமது யூசுப் கேட்டுக்கொண்டார். கால வரையறைக்குள் பாடத்திட்டத்தை போதித்து முடிக்க ஆசிரியர்களுக்கு போதுமான நேரம் இல்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டை தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான NUTP மறுத்துள்ளது. அதேவேளையில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி நாட்களின் மொத்த எண்ணிக்கை சீராக இருக்க வேண்டும் என்று NUTP வலியுறுத்தியுள்ளது. கல்வி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ நாட்காட்டியின் அடிப்படையில் பள்ளிகள் இயங்குகின்றன. ஆண்டுக்கு குறைந்தது 190 பள்ளி நாட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அந்த காலகட்டத்திற்குள் பாடத்திட்டங்கள் முறையாக போதிக்கப்பட்டு முடிக்கப்படுகின்றன என்று NUTPயின் பொதுச் செயலாளர் ஃபவுசி சிங்கான் தெரிவித்தார். பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்தையும் நடத்துவதற்கு ஆசிரியர்கள், நிர்வாக உதவியாளர்கள், இலாகா தலைவர்கள் உள்ளனர். எனவே நேர பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் விளக்கினார். ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் அடைவு நிலையை உறுதி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை கல்வி அமைச்சு, மாநில கல்வித்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் இணை பாடத்திட்டங்களை திட்டமிட்டு பள்ளிகளுக்கு வழங்குகின்றன என்பதையும் ஃபவுசி சிங்கோன் தெளிவுபடுத்தினார். 2025-2026 கல்வி ஆண்டு அரையாண்டை கடந்துவிட்ட நிலையில் நேர பற்றாக்குறையினால் பாடத்திட்டத்தின் பெரும் பகுதியை போதிக்க முடியாமல் ஆசிரியர்கள் தடுமாறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் NUTP விளக்கம் அளித்துள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான 11,30,000 ரொக்கப் பணத்தை கொள்ளையிட்ட குற்றத்திற்காக 2 போலீஸ்காரர்கள் உட்பட 4 கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தலா 12 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் ஒவ்வொருவருக்கும் தலா 5 பிறப்படி தண்டனை விதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஹஸ்ரோல் இர்மே அபு ஹாஷிம், முகமது ஹெல்மி ஜமாலுடீன், அமீர் முக்தார் மற்றும் முகமது ரிட்வான் அஸ்மான் ஆகிய 4 பேரும்
கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலன் சான் சவுலினில் உள்ள ஒரு கட்டிடத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் ngன் ஹாக் லியோங் என்ற வர்த்தகரை மடக்கி ரொக்கப்பணத்தை கொள்ளையிட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. 2 போலீஸ்காரர்கள் உட்பட 4 எதிரான குற்றச்சாட்டில் அடிப்படை சந்தேகங்களை எழுப்புவதில் அவர்கள் தவறிவிட்டனர் என்று நீதிபதி ஹமிடா முகமது டரி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகியது திட்டவட்டமான ஒன்றாகும் என்று அதன் முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாம் எடுத்துள்ள முடிவு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்ட போதிலும் தாம் எடுத்த முடிவு தீர்க்கமானதாகும் என்று PKR கட்சியின் முன்னாள் உதவித் தலைவரான நிக் நஸ்மி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தவறியதை தொடர்ந்து நிக் நஸ்மி பதவி விலகுவதாக அறிவித்தார். தாய்லாந்தைச் சேர்ந்த 26 வயது பெண் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூச்சோங் உத்தாமா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் உள்ள ஒரு வர்த்தக தளத்தின் முன்புறம் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அந்த பெண்ணின் உடல் காலை 8:46 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஃபரீத் அஹ்மத் தெரிவித்தார். மருத்துவ அதிகாரிகள் சோதனை கிட்டத்தில் அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று உறுதிப்படுத்தினர். அவரின் இறப்பு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சவ பரிசோதனைக்காக சடலம் சட்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூருக்குள் 1,73,000 சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான 1.4 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக நம்பப்படும் 30 வயது மலேசிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த மலேசிய பிரஜை கடந்த சனிக்கிழமை சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனை சாவடி மையம் மற்றும் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் என்று சிங்கப்பூர் அமலாக்கத்துறையினர் இன்று அறிவித்துள்ளனர். அந்த ஆடவர் பயணித்த மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட கார் சிங்கப்பூர் வுட்லண்ட் சோதனைச் சாவடி மையத்தில் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது காரின் பின்புறம் ஒரு கையுறைக்குள் அந்த போதைப் பொருளை அவர் மறைத்து வைத்திருந்ததாக அமலாக்க தரப்பினர் தெரிவித்தனர். அந்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.